திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விவசாயத்திற்காக கன்றுகளை பொள்ளாச்சிக்கு கொண்டு சென்ற விவசாயியை இந்து அமைப்புகள் தடுத்ததால் இரு பிரிவினரிடையே வன்முறை ஏற்பட்டது. வன்முறையை அடுத்து காவலர்கள் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். விவசாயி ஒருவர் 7 பசு கன்றுகளை திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருந்து பழனி வழியாக பொள்ளாச்சிக்கு கொண்டு சென்றார். அப்போது பழனியில் அவரை வழிமறித்த இந்து மதவாதி ஒருவரின் ஆதரவாளர்கள் கன்றுகளை இறைச்சிக்காக கொண்டு செல்வதாக கூறி பசு கன்றுகளை வண்டியோடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அப்போது அங்கு வந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கன்றுகளை விவசாய பயணிக்காகவே கொண்டு செல்வதாக வாதிட்டு வழக்கு பதிய எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து இரு பிரிவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வன்முறையாக முற்றியது. இருதரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் அங்கிருந்து அரசு பேருந்து ஒன்று சேதமடைந்தது. நிலைமை சீரடையாததால் காவல்துறையினர் தடியடி நடத்தி இரு பிரிவினரையும் கலைத்தனர். போட்டுருங்க சார், பஸ் மீது கல்வி சார். ஆமாம்மா போட்டுருங்க சார். சார் போட்டுருங்க சார். ஆமாம்மா சார், ஆமாம் சார். அரசு பேருந்து மீது கல்வி சார். ஆமாம், இந்த அமைச்சர் சார். ஆமாம்மா சார். சார் தடியடி சார். ஆமாம், இந்த அமைப்பு தான் தடியடி. போலீஸை தள்ளிடு. போலீஸை தள்ளிடு. பஸ் மீது கல்வி